ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட ஏற்காடு ட்ரிப்பு தான் கிளம்புறோம். ஸோ நேற்று நைட்லேருந்தே ரொம்ப பரபரப்பாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. புளி சாதம், லெமன் சாதம் எல்லாமே இங்கேயே ரெடி மூட்டை கட்டிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அங்கே பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன், ஏற்காடு பக்கத்தில் எங்கள் அக்கா வீடு இருக்குது. ஸோ அவங்க நாளைக்கு தான் ஃபங்க்ஷன். ஒரு நாள் முன்னாடியே போயிட்டு அப்படியே இந்த ஏற்காடு மலை மேலே போயிட்டு இந்த வியூஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். எங்கள் கூகுள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட்டை காமிச்சு விட்டாப்புல. சேலத்துக்குள்ளே போயிட்டு போகிற வழி தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் போல். இந்த வழி கொஞ்சம் சின்னதாக ஷார்ட்டாகவும் இருக்குது, பயப்பில்லைங்க. அதுவும் இல்லாமல் எதிர்க்க வரவன் எவனும் ஹார்னும் அடிக்க மாட்டானுங்க. முக்கியமான குறிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இது வரைக்கும் ஹீல்ஸில் ட்ரைவ் பண்ணதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ ஃபஸ்ட் டைமே கொஞ்சம் ஷார்ட்டான வழியில் வேறு வந்துட்டேன். அது கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அப்படியே ஓட பழகிடுச்சு. ஆனால் இதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் பார்ப்பீங்க கூடிய விரைவில். அப்படியே மலை மேலே ஏற அந்த சுற்றி இருக்க வியூலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக அற்புதமாக இருந்துச்சு. பார்த்து ரசிச்சுக்கிட்டே ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தோம். அப்புறம் கீழே பார்க்க அந்த பில்டிங்லாம் அப்படி சின்னதாக ஆகிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அதுவுமே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. இவ்வளோ உயரம் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். இதில் என்னன்னா, வளையிற இடத்துலாம் ஹார்ன் அடிக்க சொல்லி தான் போர்டெலாம் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம நண்பர்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்னே அடிக்க மாட்டுறாங்க. வளையிற வழியில் எதிர்க்க வந்தாலும் சரி, இல்லை நம்ம யாரோ ஓவர்டேக் பண்ணி கிராஸ் பண்ணி ஏறி வளைஞ்சு போனாலும் சரி, யாருமே ஹார்னும் அடிக்கவே மாட்டுறாங்க. மேலே வர அப்படியே இந்த மலையை சுற்றி ஒரே மேகமூட்டமாகவும் ஒரு மாதிரி சில்னஸையும் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகு செடிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு மரத்துலையும் ஏற்றி வச்சுருந்தாங்க. பட் அது எங்களால் அந்தளவுக்கு க்ளோஸாக பார்க்க முடியல. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். ஆல்ரெடி இங்கே ரோடே ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இந்த சர்வரில் வண்டியை நிறுத்திட்டுலாம் நம்ம வீடியோ எடுக்கிறதுங்கிறது டேஞ்சரஸான ஒன்று. ஸோ அதனால் எங்கேயும் வண்டிலாம் நிறுத்தலை, நான் மட்டும் வளைஞ்சு போயிட்டு இருந்தேன். என்ன ஒன்று, இதில் வந்து ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே சைடில் நம்ம எங்கே நிறுத்தினா எதிர்க்க வரவங்களுக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் எங்கேயும் நிறுத்தலை, அப்படியே போயிட்டுருக்கேன். பார்ப்போம் எங்கே போய் நம்ம ஒதுங்கி ஏதாவது எடுக்கிற மாதிரியான வியூ எங்கேயாவது இருந்து அங்கே நம்ம வண்டி நிறுத்தத்துக்கு இடம் இருந்துச்சுன்னா நம்ம நின்று எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி வண்டி வேறு ஆஃப் ஆகிடுச்சு. ஆரம்பத்தில் சொன்னேன்ல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு, அது இதுதான். மலை சர்வரில் வந்து வண்டி பார்த்திங்கன்னா நான் செகண்ட் கியர்லேயே ஏற்றினேன். பட் அது ஏறலை. நான் ஏடுன்னு நினச்சி ஆக்சிடென்ட் எடுத்தினேன். ஆனால் வண்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சர்வரில் ஆஃப் பண்ணோன்னா உள்ளே இருக்கவங்க எல்லோரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஏற்றிடுவேன்ற ஹோப் இருந்தாலும் உள்ளே இருக்கவங்க ரொம்பவே பயந்தாங்க. நான் ஹேண்ட் பிரேக் போட்டேன், வண்டி நிற்கலை, ரிவர்ஸில் இறங்குது. சரின்னு அந்த கிளச்சு பொறுமையாக ரிலீஸ் பண்ணிட்டு வந்தால் ஒரு பைட் பாயிண்ட் வரும் இல்லைங்களா, அதில் அப்படியே வண்டி நிற்கும். அப்படியே கியர் போட்டு போகலான்னு பார்த்தா அதுலேயும் வந்து வண்டி நிற்கலை. வண்டி அந்த பைக் பாயிண்ட்டையும் தாண்டி கீழே இறங்குது. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் இருக்கணும் ரொம்ப பயந்துட்டாங்க. வண்டி நான் ஆக்சிடென்ட் கால இறங்குது பின்னாடி சர்வரில். ஒன்னும் உட்காருங்க, பாத்துட்டு உட்காருங்க. இல்ல உட்காருங்க, ஒண்ணு உட்காருங்க. உஷாரா வண்டி மேல போக மாட்டேங்குதா? நான் ஏத்துறேன், நீ இறங்க, நீ உட்கார இறங்க. நீங்க ஏன் பயந்து இறங்கல? இறங்குன்னா இறங்கு. இவங்க பயப்படுறாங்க வேற. நான் இல்ல ரேஸ் எடுத்தேன். இப்ப பிக் பாயிண்ட் வருதா, பைப் பாயிண்ட். இப்போ உள்ளே இருக்கவங்களுடைய வாய்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க எவ்வளோ பதட்டமாக பேசுனாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வரில், அதுவும் மலை சர்வரில் 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே பள்ளம் தான். ஸோ அதனால் அவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சர்வரில் வண்டி நிற்கும்போது உள்ளே இருக்கவங்களை முக்கால்வாசி முடிஞ்ச அளவுக்கு கீழே இறக்கி விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க, நீங்களும் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் வண்டியை மேலே எடுக்க முடியும். இந்த இறங்கின உடனே பேக் வீலில் போயிட்டு கல் வச்சுருங்க ஃபஸ்ட்டு. இது இறங்கணும், யார் இறங்கணுங்களோ வண்டியிலேருந்து யார் இறங்கினாலும் சரி இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த தப்புக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நான் செகண்ட் கியரில் ஏறிடும்னு நினச்சேன். ஆனால் வண்டி கொஞ்சம் ரொம்ப முக்கிச்சு, திணறுச்சு. நான் ஃபஸ்ட் கியர் மாற்றிருக்கணும், நான் மாற்றலை. செகண்ட் கியரில் ஏறிடும், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய டேப்பர் இல்லைன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு சில வண்டியில் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் வண்டி கியர் போட்டு ஏற்றுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் ஆகிருக்கும், டேப்பர்லேயே பிரேக் அப்லேயே இருக்கும். ஸோ நம்ம மேலே ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை ஏற்ற முடியலன்னா, நான் இப்போ வந்து கற்றுக்கினது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மலை ஏறும்போது நம்ம எங்கேயுமே அதிகமாக பிரேக்ஸ் அடித்து வண்டி நிறுத்துகிற மாதிரியான வேலைகள் பார்க்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரே ஸ்பீடில் ஏறிக்கிட்டே இருக்கணும். எங்கெல்லாம் வண்டி வந்து திணறுதோ, கியர் கேட்குதோ, குறைக்க சொல்லுதோ அங்கெல்லாம் நம்ம குறைச்சி மேலே ஏற்றணும். ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும், ஓட்டும் போதே தெரியும். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். வண்டி வந்து திணறுது அப்படின்னால உடனே கியரை குறைங்க.
ஏன்னா அந்த கியர் அதிகமாக இருந்துச்சுன்னா வண்டி இடிக்கும், உங்களுக்கு தெரியும். அது வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீலிங் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே மேலே ஏற்றிடுங்க. அப்படி இல்லைனா வந்து ஹாண்ட் பிரேக் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஹாண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணி ஏற்றலாம். ஆனால் நம்ம வண்டியில் வந்து ஹாண்ட் பிரேக் போட்டும் ஹாண்ட் பிரேக் நிற்கல. கேட்டதுக்கு ஹாண்ட் பிரேக் லூஸாக இருக்குது, அதனால தான் நிற்க மாட்டேங்குதுன்ட்டாங்க. அதையும் யாராவது வண்டியில் வந்து கண்டிப்பாக ஹாண்ட் பிரேக்லாம் செக் பண்ணி டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்போ வேணாலும் வரலாம். அதனால் சொல்கிறேன். நான் ஹாண்ட் பிரேக் போட்டேன், அதுவுமே நமக்கு சப்போர்ட் பண்ணல. அதேமாதிரி இந்த பைட்டிங் பாயிண்டில் வந்து வண்டி அப்படியே எடுக்கலாம்னு சொல்லுவாங்க, அதுவும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. அப்புறம் மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டரையும் பிரேக்கையும் வந்து ஒரே டைமில் வந்து ஒரே கால்லையும் மெரிச்சிக்கிட்டு கிராஸாக மெரிச்சிக்கிட்டு ஹேண்டில் பண்ணுறது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும்போது அப்படியே பிரேக்கையும் ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டரை வந்து அழுத்தணும். காலை வந்து கொஞ்சம் எக்ஸ் ஷேப்பில் வச்சுக்கிட்டு அதேமாரி பண்ணணும். பிரேக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலை மேலே எடுக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிலேட்டரையும் அழுத்தி வண்டி எடுக்கலாம். இது வந்து லாஸ்ட்டு கட்ட ப்ராக்டிக்ஸ். ஸோ அதை மாதிரி பண்ணி தான் நான் வண்டியும் எடுத்தேன். எப்படியோ மேலே ஏற்றினாலும் வீட்டில் இருக்கவங்களை இதுக்கப்புறம் நம்ம உட்கார வச்சு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் சேஃப்டியாக படலை. ஏன்னா அவங்க பயந்துட்டாங்க. ஸோ திரும்பியும் அவங்கள நம்ம ப்ரெஷர் பண்ணக்கூடாதுன்றதுனால அங்கேயே எனக்கு ஒரு டிரைவர் கிடச்சார். ஸோ அவர் மூலிமா நான் வந்து ஏற்காடு ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்தோன்னே முதல்ல வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா வியூ பாயிண்ட் தான். இதான் அந்த பக்கோடா வியூ பாயிண்ட். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக. நான் வந்த உடனே அந்த வியூ பார்க்க போயிட்டேன். ஆனால் வீட்டிலேருந்து வந்தவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மரண பீதிக்கு அப்புறம் வந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க. ஒரு மரண பீதியாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். நான் எடுத்துகிட்டு வந்த லெமன் சாதம் புளி சாதத்தெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒருத்தவங்களை காட்டுறேன் பாருங்கள், எங்கள் பெரியம்மா. இவங்க தான் வந்து கார் இந்த மாதிரி சர்வில் நின்னதுமே காரை உடச்சிட்டு வெளில இறங்கலாமான்னு பார்த்தாங்க. உடனே ராஜ்குமார் நம்ம வீட்டுக்கு போக கூடாது, கொஞ்ச நேரம் நிறுத்திருந்தோமா, கீழே இறங்குறதுல கீழே, ஏன்னா பிரேக் பிடிச்சி இறங்குறோம்ல. பிரேக் அதிகமாக பிடிக்க போதில்ல, வளர்க்க என்ன தெரியுது இங்கே போய் கற்றுக்க ஜூம் பாரு. சூப்பரா இருக்குப்பா. ஐயோ இந்த அளவுக்கு இருக்காங்க. நம்ம ஃபோனில் இருக்குது ஜூம் இந்த அளவுக்கு. செம்மன் வரைக்கும் அங்கே ஏதோ ஒரு மரம் இருக்கு, அது என்ன மரம்னு பார்க்கலான்னு பார்த்தேன். இந்த கோவில் எப்படி இருக்கு இப்போ எப்படி தெரிஞ்சு பற்றியா வீடியோவில்? ஒரு ஊர் அவனுக்கு தெரியும், கிராமம் தான், அது கிராமம் இருக்காங்க. ஊர் 40-50 கிராமம் ரெண்டாவது மேலே நான் சொல்கிறேன். ரெண்டால அவர் இங்கே தான் இருக்காரா? இந்த ஏற்காடோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த பக்கோடா வியூ பாயிண்ட் தான். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சலிக்கு அந்த இயற்கை காட்சிகள்லாம் பார்த்துட்டு அடுத்து எங்கே போகலான்னு நம்ம டிரைவர்கிட்ட கேட்டேன். ஸோ அவருக்கு இந்த இடம் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கு. அடுத்து ஒரு ரொம்ப ஃபேமஸான பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சேர்வராயன் கோயில் தான். ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். போகிற வழியில் மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே வந்து சகாபேட்டில்னு சொல்ல பொருள் தான். இங்கே சாலத்திலே கிடைக்கிற பொருளா? அப்ப சாலத்துல அந்த இடம் எங்க இருக்கு மட்டும் சொல்லுங்க பிரதர். கொஞ்சம் செபாபேட்டைங்க, ஈபச்சார். இங்க போனீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு என்ன வரும், A to Z எல்லாமே. அதான் எல்லாம் ரேட் கம்மியா இருக்கு. நம்ம ஹோல்சேல் ரேட்டுங்க. சரி. என்ன சாப்பாடு ஐட்டத்துல இருந்து, பருப்பு வகையில இருந்து, தானிய வகையில இருந்து, மசாலா ஐட்டத்துல இருந்து A to Z. அந்த இது பட்டை காம்பு அதெல்லாம் கூட இங்க சூப்பரா கிடைக்கும். மழை ஒரு 5 நிமிஷம் தான் பேஞ்சிருக்கும். அந்த 5 நிமிஷத்தில் ரோடு சைட்லாம் எப்படி தண்ணி எவ்வளோ வேகமாக ஃபோர்ஸாக ஓடுது பாருங்களேன்.
ஒரு வழியாக நம்ம சேர்வராயன் கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி அமைப்பில் இருக்குன்னு சொன்னார். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் அந்த கோவில் எப்படி இருக்குது என்னான்னு. கோயிலுக்குள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சதை எடுத்திருக்கேன். அப்படியே பார்த்துக்கோங்க. என்ன கேட்டியா? நான் தான் வாங்கிட்டு கொடுத்தேன்ல, அப்புறம் ஒன்று அது இல்லை, அது வாங்கிக்கோ. நான் குங்குமத்தை சொன்னேன். கான் வேணுமா? எனக்கு கொடுக்குமா? இதான் அந்த அத்தியா? இந்த ஊர் கொஞ்சம் ஃபேமஸ் தான். இதான் அது எவ்வளோக்கா இது? ஒரு கப்பா தனி இது தனியாக வைக்க மாட்டீங்களா? கிலோலாம் கேஜி தான் கிடையாதா? கிலோ 250 ரூபா. ஹாஃப் கேஜி வாங்கிக்கலாமா? வாங்க. நல்லா தான் இருக்குது. எங்கள் ஊர்லேயும் வாங்கி குடிச்சிருக்கேன். நல்லா டேஸ்ட் இல்லை, பட் இங்கே ஓகே. அதுவும் மழைக்கு சூப்பராக இருக்குது. அந்த மொடவாட்டுகள் எங்கே இருக்குன்னு காட்டுங்களா வீடியோவில். பாரமலை ஓட்டிட்டு இருக்கா? பாசியா? அதில் செடியா என்னது? விஜய் இதெல்லாம் செடியா இல்லை பாசியா? பாசி மாரி தான். பாசி தான். பாறை இதுக்கு சந்திரி இல்லை, அதுலேருந்து முளைச்சு ஆட்டுக்கால் சூப் மாதிரி தான் இருக்கு. நீ பொறுமையாக குடிக்கணும். இதா நல்லா இருக்கு. இதோட ஃபேவரட் ஹெல்தி சூப். இப்பதான் பாக்குறா ஃபர்ஸ்ட் டைம் இந்த சூப்பியை. அதுக்குள்ள சீக்ரெட் இது. என்ன நான் சொல்றேன் பாருங்க. எல்லாரும் வாங்கி குடிங்க. சரி ரைட்டு. நிறைய பிஜி எடுக்கிறாங்களா போடுவாங்க. இல்லை இது புதுசாக இப்போ தானே நாங்கள் கேள்வி போடுறோம். எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லா இல்லை அந்த அளவுக்கு. இது நல்லா இருக்கு. ஆனால் சூப் எப்படி வைக்கிறோமோ அதான் செய்வாங்க. அது பீட்ரூட் மாதிரி இருக்கும். பீட்ரூட் மாதிரி தான் இருக்குது. இது பார்க்கறதுக்குமே பெருசாக இருக்கு. இது தேன் போடாமல் ஒரு பீஸ் கொடுங்கக்கா, எப்படின்னு பார்ப்போம் டேஸ்ட்டு. இன்னொரு பீஸ் வாங்க தாத்தாங்க. சூப்பராக தெரியுதா? அது கூட ஆமாண்டா. சரிதான் அழுவுறே இருந்தா தீபா அவருந்தா கேமராமேனுக்கும் பாருங்க. தேங்க்யூடா. உங்களோட பாவிண்டா போட்டுருவாங்க. இதை சொன்னேன் 100 ரூபா. இது 100 ரூபாய். இது ஒரு பொருளை எவ்வளோ? சரி சரி 50 ரூபா தான். 50 50 50. அத்திப்பழம். ஒரு வழியாக சேர்வராயன் கோயிலை நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்த கட்டமாக நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா ஏற்காடோட ஏரி தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டிங்லாம் ரொம்ப ஃபேமஸ் போல். நிறையா பேர் போட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்படியே அழகாக வெளில நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் யாராவது ஏற்காடெலாம் சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரிப்பேராக பிளான் பண்ணி வாங்க. இங்கேயே வந்து ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்குற மாதிரி வாங்க. ஏன்னா ஒரு நாள்லாம் கண்டிப்பாக பத்தாது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டில் வந்து நிறையா தீம் பார்க்லாம் வச்சுருக்காங்க போல். அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா காசு தான். ஸோ காசும் நிறையா எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும். பட் நாங்கள் சுற்றி பார்த்தது எதுவும் காசுலாம் கிடையாது. பக்கோடா வியூ பாயிண்ட்டும் சரி, சேர்வராயன் கோயிலும் சரி, இந்த லேக் வந்து நீங்கள் போட்டிங் போனால் மட்டும் தான் காசு கேட்பாங்க. ஸோ அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இதுக்கு மேலே நமக்கு கீழே இறங்கிறதுக்கே டைம் ஆகிடும். இப்போவே மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நம்ம இறங்கி கீழே கிளம்பலான்னு சொல்லிட்டேன். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு அப்புறம் டீ தூளும் இங்கே நல்லாயிருக்கும் சொன்னாங்க. ஸோ அதுவுமே வாங்கிட்டு அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். இறங்கும் போதும் மழை ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இந்த காட்சியெல்லாம் எப்படி இருக்குன்னு.
நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபேமிலியோட ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிரைவர் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, நம்ம ரோட்டில் ஓட்டுறதும் மலையில் ஓட்டுறதும் வேறு. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவங்க ஓட்டுறதை பார்த்து எப்படி பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கிறத நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஓட்டுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஒரு வழியாக நல்லபடியாக போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ போகிற வழியில் முத்துமலை முருகன் இருந்தார். அவரை பார்த்து ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு எங்களை காப்பாற்றி விட்டதுக்கு நன்றி முருகான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எப்பயுமே சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. ஸோ சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஓகே டியர்ஸ், பை பாய், ஐ லவ் யூ ஆல்.